ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாமக்கல் ராஜ். அன்பான உறவுகளுக்கு ஒரு காலை வணக்கத்தோட ஒரு நியூஸ் ஒன்று சொல்லிட்டு போயிடலான்னு நான் இந்த வீடியோ என்னோடய ஓன் வாய்ஸில் நான் போடுறேன். கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா வாழணும், நல்லா வாழ்ந்து தான் வாழணும், அவ்வளோதான். ஏன் எப்படி சொல்ல போகிறேன்னா, இப்போ ட்ரெண்டிங்காக நம்ம இன்ஸ்டாகிராமில் போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா தர்பூசணி. தர்பூசணி விவசாயம் பண்ணுறவனுக்கு தாங்க தெரியும் அதனுடைய கஷ்டம், வேதனை, வலி எல்லாமே. ஒரு மீடியாக்காரங்களுக்காக இதை நான் சொல்லிக்கிறேன். நல்ல விஷயத்தை மட்டுமே நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எல்லா மக்களுக்குமே போகுது. எல்லாருமே அதை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத தான் நம்புகிறாங்க. நாங்கள் சொல்கிறதில்ல, நீங்கள் சொல்கிறத தான் நம்புகிறாங்க. தயவு செஞ்சு மீடியாக்காரங்க இதை கடுகளவும் கூட இதை நீங்கள் தவறான செயலுக்கு கொண்டு போகாதீங்க. தர்பூசணி விதை நாற்று நட்டு அதை பயிரோட பண்ணி நாங்கள் ஒரு அறுவடைக்கு கொண்டு வர ஸ்டேஜில் இருக்கும்போது நீ இன்றைக்கி தர்பூசணியில் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, ரசாயனம் கலக்கிறாங்க அப்படின்னு நீ சொல்லிட்டீன்னா, இன்றைக்கி இதை நம்பி நான் வாழ்கிறேன்னா நாளைக்கு நான் என்ன பண்ணுறது? தயவு செஞ்சு மீடியாக்காரங்க தவறான செயலுக்கு போகாதீங்க. மக்களும் எல்லா விஷயத்தையுமே நல்லது கெட்டது எல்லாத்தையுமே புரிஞ்சு நடந்துக்குங்க. தர்பூசணி நம்ம உடலுக்கு நல்லது தான், ஆரோக்கியமான ஒரு பொருள், இயற்கையான ஒரு பொருள். அதை மீடியாக்காரங்க தான் ஊசி போடுறாங்க, ரசாயனம் கலக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் பரப்பி விட்டுட்டாங்க. அது இல்லைன்னு கூட நிரூபணம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நம் மக்கள் எல்லாருமே புரிஞ்சு தெரிஞ்சு எதையுமே யோசிச்சு பண்ணுங்க. யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு சுயநலம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, அதை பார்த்து பண்ணுங்க. நான் தொடர்ந்து இதை பற்றி வீடியோ போடுவேன். ஏன்னா இதை நம்பி இருக்கிற நாங்கள் விவசாயி மக்கள் நாங்கள் இதை நம்பி இன்றைக்கி விவசாயம் பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் நாளைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி என்ன ஆகிறது? எங்களுடைய பொருளாதாரம் எப்படி சீர்நிலைகிறது? எங்கள் குடும்பம்லாம் வாழணுமா வேண்டாமா? இதுக்கு பதில் இதை பார்க்குற ஒவ்வொரு மக்களும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மீடியாக்காரங்களுக்கு தெரிவிக்கப்படுத்துங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாமக்கல் ராஜ்.